ரயில்வே திட்டத்துக்காக இன்னைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாருங்க. ஒரே ஒரு தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சா நமக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு கடிதம் எழுதுறீங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் 7 வழித்தடங்கள்ல 2 வழித்தடங்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூர், ரெண்டுமே மிக பிரம்மாண்டமான நகரங்கள். இதை இணைக்கும் போது தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடையும். ஒரு நன்றி வார்த்தை. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பு ரயில்கள், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், நீங்க கோரிக்கை வைக்காமலே சிறப்பு ரயில்கள் நிறைய அனுப்பப்பட்டது தமிழ்நாட்டுக்கு. ஆனா 1000 விற்க வேண்டிய பேருந்து கட்டணம் 6000க்கு வித்துது, 10,000க்கு வித்துது. விமானத்திற்கு போக வேண்டிய அளவிற்கு பேருந்து கட்டணம் வித்துது. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆக தமது ஆளுமைக்குள்ள இருக்கிற பேருந்து கட்டணத்தை சரி செய்யறது கிடையாது, தனது ஆளுமைக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை சரியா பயன்படுத்துறது கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு குறை சொல்லி அஸ்வின் வைஷ்ணவ் மிக தெளிவா சொல்லிட்டார். 7000 கோடி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. வந்தே பாரத் 9 ரயில்கள் ஓடப்பட்டு கொண்டிருக்கிறது. அம்ருத் என்ற மிக வேகமான திட்டங்கள், 77 ரயில்வே ஸ்டேஷன்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் உங்க ஆட்சி காலத்துல நடந்ததா? யூபி அரசாங்கத்துல கண்டீங்களா நீங்க? ஆனா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி ஒன்றிய அரசுன்னு தமிழக மக்களுக்கு போர் அடிச்சு போச்சுங்க. முதலமைச்சர் வாயை திறந்தாலே உடனே குறை சொல்லுவாரு. ஒரு நன்றிய சொன்னாதான் என்ன. அதே மாதிரி 0 பட்ஜெட்னு சொல்றாரு. நான் எனது ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கேன். என்ன பதிவு போட்டிருக்கேன்னா, நீங்க கனிம வள காரிடார் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீர்வழி பாதை ஒரிசாவிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிவேக ரயில் வழித்தடம் 7ல 2 தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பழவேற்காடு அந்த பறவைகள் சரணாலயம் உலக தரம் வாய்ந்த டூரிஸ்டமா மாத்த இருக்கிறது. கடலூர்ல உள்ள போர்ட், அங்க கப்பல் கட்டும் தளத்தோடு விரிவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல கீழடியை வச்சு அரசியல் செய்துட்டு இருக்கீங்களே, ஆதிச்சநல்லூர், அதுவும் தமிழ்நாட்டுல உள்ள அகழ்வாராய்ச்சி தான். அதற்கு முழுமையான ஆதரவு கொடுக்கப்படும், அங்கே கண்காட்சி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆக ஆதிச்சநல்லூர் பத்தி ஒரு வார்த்தை இல்லைங்க. கீழடின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. ஆக இது எல்லாமே தமிழ்நாட்டுல இல்லையா? தமிழ்நாட்டுக்கு 0ன்னு சொல்றீங்களே, பழவேற்காடு தமிழ்நாட்டுல இல்லையா? பொதிகை தமிழ்நாட்டுல இல்லையா? ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டுல இல்லையா? சென்னை தமிழ்நாட்டுல இல்லையா? கடலூர் தமிழ்நாட்டுல இல்லையா? இப்ப எங்கதான் போறீங்க நீங்க? படிக்க சொல்லுங்க. துணை முதலமைச்சர் நான் சொல்றேன், படிக்கும் போது ஒழுங்கா படிச்சாரான்னு எனக்கு தெரியாது. அண்ணன் ஸ்டாலின் எப்படி படிச்சாருன்னு எனக்கு தெரியும். பட்ஜெட் புத்தகத்தை எடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லைன்னு சொன்னீங்க போன வாட்டி. 9 இடத்துல தமிழ்நாடுன்ற வார்த்தை இருக்கு. என்ன சொல்றீங்க இப்போ? அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு மோடி எதிர்ப்பு கண்ணாடி, என்டிஏ எதிர்ப்பு கண்ணாடியை போட்டு பார்க்காதுங்க. நல்லதுக்கு பாராட்டு சொல்லுங்க, அப்புறம் கோரிக்கை வைங்க. தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நீங்க போராடல, நாங்க கோரிக்கை வைப்போம். நிச்சயமா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் இங்க வரும். உங்க டப்பா என்ஜின் சிங்கிள் இன்ஜின் கவர்மெண்ட் வச்சுட்டு இவ்வளவு பண்றீங்க. உங்க சிங்கிள் இன்ஜின் கவர்மெண்ட் எவ்வளவு யோக்கியத்துல வேலை செய்து இன்னைக்கு காலையில் டிஎன்பிஎஸ்சியை நாங்க பார்த்தோம். உதயநிதி எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். சிங்கிள் இன்ஜினை வச்சுக்கிட்டே நாங்க பெரிய பிரம்மாண்டமா பண்ணீங்களே, உங்க சிங்கிள் இன்ஜின் எப்படி வேலை செஞ்சு டிஎன்பிஎஸ்சில பார்த்தோம். லட்சக்கணக்கான நீட்டுக்கு பரீட்சை எழுதுறாங்க. இன்னைக்கு 9000 பேருக்கு ஒழுங்கா பரீட்சை உங்களால எழுத முடியல. என்ன சிங்கிள் இன்ஜின் கவர்மெண்ட்? அதனால இன்னைக்கு நீங்க நேத்து பெரிய மாநாடு, உங்க பல்லு இழிச்சது இன்னைக்கு காலையில உங்களோட கவர்மெண்டோட நிர்வாகம். அதனால இளைஞர்களுக்கு பாதுகாப்பும் நிர்வாகமும் கொடுக்காத இந்த அரசு எந்த விதத்திலும் தொடர்வதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.